அல்லாஹ் திருக்குர்ஆனில் அறிஞர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை மிக நேர்த்தியாக பல வசனங்களில் விளக்குகின்றான். இவைகள் நமக்கான இன்னும் நம் சந்ததிகளுக்கு நாம் வழங்கும் உபதேசமாக அவைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதன் மூலம் அவர்களுக்கு நேர்வழியில் நல் உபதேசத்தையும் வழங்கலாம். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. இன்னும் லுக்மான் தம் புதல்வருக்கு, என் அருமை மகனே, நீ அல்லாஹுக்கு இணை வைக்காதே. நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் என்று நல்லுபதேசம் செய்து கூறியதை நினைவுபடுத்துவீராக. وَوَصَّيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ حَمَلَتْهُ أُمُّهُ وَهْنًا عَلَى وَهْنٍ وَفِصَالُهُ فِي عَامَيْنِ أَنِ اشْكُرْ لِي وَلِوَالِدَيْكَ إِلَيَّ الْمَصِيرُ. நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர், அதாவது இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியதை பற்றி வசியத் செய்து போதித்தோம். அவனுடைய தாய் பலகீனத்தின் மேல் பலகீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள். இன்னும் அவனுக்கு பால் குடி மறத்தலில் 2 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. என்னிடமே உன்னுடைய மீளுதல் இருக்கின்றது. وَإِنْ جَاهَدَاكَ عَلَىٰ أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا وَصَاحِبْهُمَا فِي الدُّنْيَا مَعْرُوفًا وَاتَّبِعْ سَبِيلَ مَنْ أَنَابَ إِلَيَّ ثُمَّ إِلَيَّ مَرْجِعُكُمْ فَأُنَبِّئُكُمْ بِمَا كُنْتُمْ تَعْمَلُونَ. ஆனால் நீ எது பற்றி அறிவு, அதாவது ஆதாரம் பெற்றவனாக இல்லையோ அதனை எனக்கு இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவரும் வற்புறுத்தினால் அப்போது நீ அவ்விருவருக்கும் வழிபட வேண்டாம். ஆனால் இவ்வுலக வாழ்க்கையில் அவ்விருவருடன் அழகிய முறையில் உறவு வைத்துக்கொள். யாவற்றிலும் என்னையே நோக்கி நிற்போரின் வழியை நீ பின்பற்றுவாயாக. பின்னர் உங்கள் அனைவருடைய மீளுதலும் என்னிடமே ஆகும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அப்பொழுது நான் உங்களுக்கு அறிவிப்பேன். யா புனைய இன்னஹா யன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் من خردل فتكن في صخرة أو في السماوات أو في الأرض يأتي بها الله إن الله لطيف خبير. லுக்மான் தம் புதல்வரிடம், என் அருமை மகனே, நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்து அளவே எடை உள்ளதாயினும் அது கற்பாறைக்குள் இருந்தாலும் அல்லது வானங்களில் இருந்தாலும் அல்லது பூமிக்கு உள்ளே இருந்தாலும் அல்லாஹ் அதையும் வெளியே கொண்டு வருவான். நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன், ஒவ்வொன்றின் அந்தரங்கத்தையும் நன்கு அறிபவன். يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور. என் அருமை மகனே, நீ தொழுகையை நிலைநாட்டுவாயாக. நன்மை ஏவி
தீமையை விட்டும் மனிதர்களை விலக்குவாயாக. உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வாயாக. நிச்சயமாக இதுவே வீரமுள்ள செயல்களில் உள்ளதாகும். ولا تصعر خدك للناس ولا تمش في الأرض مرحا إن الله لا يحب كل مختال فخور. பெருமையோடு உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே. பூமியில் பெருமையாகவும் நடக்காதே. அகப்பெருமைக்காரன் ஆணவம் கொண்டோர் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான். வக்ஸித் ஃபீ மஷ்இக வஃதுல் மின் ஸௌதிக் இன்ன அன்கரல் அஸ்வாதி லஸௌதுல் ஹமீர். உன்னுடைய நடையில் மிக வேகமாகவோ அதிக சாவதானமாக இல்லாமல் நடுத்தரத்தை மேற்கொள். உன் குரலையும் தாழ்த்திக்கொள். குரல்களிலெல்லாம் வெறுக்கத்தக்கது நிச்சயமாக கழுதையின் குரலே ஆகும். அல்லாஹ் இந்த உபதேசத்தின்படி வழி நடப்பதற்கான நல்லதொரு பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.